வணக்கம் மக்களே, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இன்றைக்கான வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகிறேன். மக்களே, நான் தான் உங்கள் தாய்மானவன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது உலகத்திலே ரொம்ப காம்ப்ளிகேட்டான, தினமும் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். அது என்னன்னா, அதுதான் நம்மளோட மூளை. ஆமாங்க, இந்த மூளை ரொம்ப சுவாரஸ்யமானது. சில நேரம் நம்ம எக்ஸாமில் படித்ததை மறக்க வைக்கும். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது செஞ்ச அவமானத்தை மட்டும் ஹை குவாலிட்டியிலே ரிப்ளை பண்ணும். உங்கள் மூளையை பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டாங்க. உங்கள் மூளை 300 கிராம்ல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையோட மொத்த கண்ட்ரோல் ரூமே அதுதான். ஒரு பெரிய சைஸ் கால்ஃப்ளவர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிரெயின்ல சுமார் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதாவது இந்தியாவோட பாப்புலேஷனை விட பல மடங்கு அதிகமான கனெக்ஷன் சிஸ்டம் அது. அதனால நம்ம அம்மா சொல்லுவாங்க, நான் சொல்றத ஒருத்தராவது கேளுங்க. ஆனா நம்ம பிரெயின் இருக்குல்ல, ஆல்ரெடி ஓவர்லோட் ஆயிருக்கும். அதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. உங்க மூளை உங்க உடம்பு யூஸ் பண்ற எனர்ஜில சுமார் 20% தான் யூஸ் பண்ணுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதாவது நம்ம எதுவுமே செய்யாம சும்மா படுத்திருந்தாலும் நம்ம பிரெயின் அதோட வேலையை ஓவர் டைம் பார்க்கும். அதனாலதான் நைட் 2 மணிக்கு சடன்லி 5th ஸ்டாண்டர்ட்ல நான் ஏன் அந்த ஆன்சர் அப்படி சொன்னேன் அப்படின்னு உங்க பிரெயின் உங்களுக்கே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும். இப்போ உங்க எல்லா மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும், நம்ம பிரெயினுக்கு பெயின் இருக்குமா அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. மூளைக்கு பெயின் ரிசிப்டர்ஸே கிடையாது. அதனால தான் பிரெயின் சர்ஜரி கூட சில நேரம் பேஷண்ட் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே, சார் இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. நம்ம இன்ஜெக்ஷன் பார்த்தாலே மயக்கம் போட்டுருவோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரியுமா மக்களே? சொன்னதாண்டா தெரியும் அப்படின்னு நீங்க கழுவி ஊத்துறது என் 7ஆம் அறிவு கெட்டிருச்சு. நம்ம பிரெயின் இருக்குல்ல, அது பாசிட்டிவ் விஷயங்களை விட நெகட்டிவ் விஷயங்களை அதிகமா நினப்புல வச்சிருக்கோம். அதனால 100 பேர் நம்மளை ப்ரைஸ் பண்ணாலும் ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா அதை மட்டுமே 3 நாள் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க சுமார் 6000 தாட்ஸ் வரை நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சயின்ஸ் ரிசர்ச் சொல்லுது. அந்த தாட்ஸ்ல பாதி அன்னெசரி. ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அவளுக்கோ அவனுக்கோ, அவன் ஏன் ரிப்ளை பண்ணல, நான் ஏன் இந்த டைம்ல டீ குடிக்கணும், ஃபேன் ஆஃப் பண்ணணுமா இப்படின்னு உங்க பிரெயின் ஒரு நான் ஸ்டாப் எஃப்எம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் மறந்துடாதீங்க, உங்க பிரெயினுக்கு ஒரு சூப்பர் பவர் கூட இருக்கு. அதான் அடாப்ட் ஆகுறது. அது பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க புதுசா ஏதாவது கத்துட்டு இருந்தா உங்க பிரெயின் உங்களுக்கே தெரியாம புதிய புதிய கனெக்ஷன்ஸ் உருவாக்கும். சரி, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே நான் எதுவும் கத்துக்க முடியாதுன்னு சொல்றது உங்க பிரெயினை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி. அதனாலதான் சில பேர் 60 வயசுல கீபோர்ட் கத்துக்கிறாங்க, சில பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, ஏன் இன்னும் சில பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போறதுல PhD வரைக்கும் பண்ணிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பிரெயினுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தூங்கும் போது பாடி மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும். பிரெயின் கிளீன் அப் வேலையை பார்க்கும், ரெஸ்ட் எடுக்காது. உங்க பிரெயின் தேவையில்லாத தகவலாம் ரிமூவ் பண்ணி முக்கியமான மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணும். அதனாலதான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல் நைட் முழிச்சிருக்கிறத விட நல்லா தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க. உங்க சிரிப்பு கூட உங்க பிரெயினுக்கு ஒரு நல்ல மெடிசன் மாதிரி தான். நீங்க சிரிக்கும் போது டோபமைன், செரோட்டின் மாதிரி ஹாப்பியான கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி சிரிக்கிறது எல்லாமே உங்க பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க வாழ்க்கையை மாத்திர சக்தி உங்க மூளைக்கே இருக்கு. நீங்க தினமும் என்ன நினைக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க, யாரோட பழகுறீங்க, அதெல்லாம் தான் உங்க பிரெயினை ஒரு ஷேப் ஆக்குறது மட்டும் இல்ல, ஷார்ப் ஆக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அதனால நெகட்டிவ் தாட்ஸுக்கு ரெண்ட் ஃப்ரீ ஸ்டே கொடுக்காதீங்க. உங்க பிரெயினுக்கு நல்ல விஷயங்களை ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க மிக மிக பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் உங்களோட மூளை தான். ஸோ உங்க மூளை சொல்றது கேளுங்க. அது இப்போ என்ன சொல்லும்னா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண சொல்லும், ஏதாவது கமெண்ட் பண்ண சொல்லும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லும், அதை விட முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும். ஸோ உங்க பிரெயின் சொல்றதை கேளுங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே.